வணக்கம். பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல், அதாவது சென்னையில் பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு மலையாள படம் நேற்றே ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய பேர் பா பா பா. திலீப் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மோகன்லால் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ வேறு. இந்த படத்துடைய போஸ்டரில் கில்லி யூனிவர்ஸ் அப்படி இப்படிலாம் வர ஏதோ போட்டு வச்சுருந்தாங்க. சரி, என்ன தான் சொல்கிறாங்க பார்க்கலாமே, நேற்றையே போய் பார்த்துட்டேன். பட் படம் தந்த அந்த அயற்சியில் அப்படியே உட்காந்துட்டேன். அதான் இன்றைக்கி இந்த ரிவ்யூவை போடுறேன் பாருங்கள். முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த ரிவ்யூ வந்து ஒரு அவுட் சைடராக என்னுடைய பார்வை. கேரளாவில் பிறந்து வளர்ந்து கேரளா சினிமாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மூவி பஃப்ஸ், ஃபேன் பாய்ஸுக்கு இந்த படம் ஆஹா ஒவ்வொரு லெவலில் கூட இருக்கலாம். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மை டேக். பா 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 ஓப்பன் பண்ணால் நோ லாஜிக் ஒன்லி மேட்னஸ் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமரை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ மக்கள் வந்து கண்டிப்பாக லாஜிக் வேணும்னு அடம்பிடிக்கிற மாதிரி. அது பத்தாதுன்னு இது ஒரு பைத்தியக்காரனோட கதை அப்படின்னு வாய்ஸ் ஓவரில் வேற சொல்கிறாங்க. அதை நம்ம லிட்டரலாகவும் புரிஞ்சிக்கலாம், ஃபிகரேட்டிவாகவும் புரிஞ்சிக்கலாம். படத்துடைய ஆரம்பத்தில் கேரளா சிஎம் ஜோசப் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராரு. போலீஸ், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், மீடியான்னு எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு சிஎம்மை கடத்துறாரு ஹீரோ. அவர் தான் திலீப். அவர் யார், ஏன் சிஎம்மை கடத்தணும், இந்த பைத்தியக்கார கதை சொல்ல வர விஷயம் என்ன, இதெல்லாம் தான் இந்த பா பா பா. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதிர்ச்சியில் இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அது பா 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 அப்படின்னு முடிப்பாங்க பாருங்கள். அதைத்தான் டைட்டிலாக வச்சுருக்காங்க போல இருக்குது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது இல்லை. பயம், பக்தி, பகுமானம், இதுதான் இந்த பா பா பா. பகுமானம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டதுமே 10ஆம் கிளாஸ் படித்ததுக்கே இந்த பகுமானம் அப்படிங்கிற வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. அட்லீஸ்ட் அந்த காமெடியை இந்த படத்தில் எங்கேயாவது வச்சுருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் சிரிப்பு வந்துருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க பாவம். அதுக்குன்னு படத்தில் எங்கேயுமே சிரிப்பு வரலன்னுலாம் கிடையாது. ஆரம்பத்தில் டிஸ்க்ளைமர் போட்டதுனால மட்டுமே இவ்வளவு சுமாரான படத்தை மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்காங்க பாருங்க. அது நல்ல காமெடி தான். அடுத்தது பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் வைக்கிறோன்னு ஸ்கூல் பசங்க யோசிக்கிற லெவலில் கூட யோசிக்காம கில்லி, சிஐடி மூசா, பையா, ராஜமாணிக்கம்னு அதெல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சு அதுக்கு ஆடியன்ஸ் விசிலடிப்பாங்கன்னு நினச்சாங்க பாருங்க. அதுவும் ஒரு காமெடி தான். கிளைமேக்ஸில் அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்து அதை பார்க்கவும் ஆடியன்ஸ் வருவாங்க நினச்சாங்க பாருங்க. அதுவும் கூட ஒரு காமெடி தான். இன்டென்ஷனல் காமெடியாக அவங்க ட்ரை பண்ணதில் ஒரு 2-2.5% காமெடி எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. ஆரம்பத்தில் குழந்தைங்க போடுற சண்டை, அதில் கதை சொல்லப்பட்ட விதம், சாண்டி மாஸ்டர் ஃப்ளாஷ்பேக், இந்த ஹிஸ்டாரியன் கேரக்டர் மாதிரி இந்த ஸ்பூஃப் எலிமெண்ட்ஸாக வர சில விஷயங்கள், வினித் ஸ்ரீனிவாசன் கேரக்டரையும் தியான் ஸ்ரீனிவாசன் கேரக்டரையும் கலாச்ச விதம், யுகோஸ்லோவியா ஜோக், மோகன்லாலுடைய அந்த பேன் இண்டியா ஜோக், இப்படி இந்த சிட்டி அவுட்டரில் இருக்கிற வீடுங்க மாதிரி அங்கொன்னும் இங்கொன்னுமா சில ஜோக்ஸ் சிரிக்க வைக்குது. இன்னொரு விஷயம், இந்த பைத்தியக்கார கதை அப்படின்னு லிட்டரலாக சொல்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று படத்தில் வரும். அதை பார்க்கும்போது டக்குன்னு என்ன நீ இன்னும் பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்கலன்ற அந்த சீக்வன்ஸும் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு இங்கே சிரிக்க முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. மெட்டாவா டோட்டலாக திலீப் ஃபேன்ஸுக்காக அவருடைய இந்த பழைய ஸ்டைல் காமெடியெல்லாம் கலந்து ஒரு படத்தை கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு இயக்குனர் தனஞ்சய் சங்கர். பட் சுத்தமாக எந்தவித இன்வென்டிவ்னஸும் இல்லாத வீக்கான ரைட்டிங், ஹாஃப் பேக்டு பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ், சுத்தமாக டெவலப் ஆகாத கேரக்டர்ஸ், ரசிக்க முடியாத அபத்தங்கள்னு படம் நம்மளை படுத்தி எடுக்குது. சீன்ஸ் எதுவுமே சுவாரஸ்யமாக இல்லை. மோகன்லால் கேமியோவை கூட படத்தில் வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். அவர் இன்ட்ரோ ஆகிற மொமெண்ட்டை தவிர எந்த சீனுமே உருப்படியாக இல்லை. இதில் திடீர்னு ரியாஸ் கான், சலீம் குமார், ரெடின் கிங்ஸ்லின்னு புதுசாக கேரக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அவுட் அண்ட் அவுட் சில்லியாக இருந்தால் கூட சரி, கன்விக்ஷனோட அதை ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் திடீர்னு ஹீரோவுக்கு ஒரு சீரியஸான பர்பஸ் கொடுக்க, அவருடைய ஆக்ஷன்ஸுக்கு காரணங்கள்லாம் கொடுக்க இந்த கதையை ட்ரை பண்ணும்போது தான் டோட்டலாக எல்லாமே காலியாகுது. வினீத் கேரக்டரையும் கூட சீரியஸாக எழுதுறதா ஃபுல் காமெடியாகவே ட்ரீட் பண்ணுறதான்னு குழம்பிருக்காங்க. அப்படியே இது ஒரு விஜிலாண்டே மூவி மாதிரியும் மாற்றி அடுத்த பார்ட்டுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. எச்சரிக்கை. பர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கிரெடிட் இந்த படத்துக்கு கொடுத்தாகணும். ஏன்னா டேரக்டருடைய அந்த விஷன் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு மீட்டரில் இப்படி ஒரு லவுடான ஓவர் த டாப்பான ஒரு காமெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த மீட்டருக்கு எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கன்விக்ஷனோட. அது நல்லா இருந்தது. மோகன்லாலும் சும்மா ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த ஒரு ஆஸ்பெக்டுக்காக மட்டுமே இந்த படத்தை என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. மொத்தத்தில் இந்த பா 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 அவங்க ரைட்டர்ஸ் இன்ஸ்பிரேஷனாக வச்சு நம்ம ஆளுங்க படம் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுறேன் அப்படின்னு ஜிபியு மாதிரி படங்களை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி சூடு போட்டுக்கிட்ட ஒரு படைப்பு. சூடு அவங்க போட்டுக்கிட்டாங்க, பட் வலி நமக்கு தான் இருக்குது. இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. சென்னையில் சப்டைட்டில்ஸும் இருக்குது. படம் பார்த்தவங்க படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.